அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வனிதா சுரேஷ் பாபு. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ டெவலப்மெண்ட் சாம்பிள்ஸ் என்ன மாதிரியான சாம்பிள்ஸாக இருந்தாலும் எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி தப்புகள் பண்ணக்கூடாது, எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம ஆர்டர் ஷீட் வாங்குறது இந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக் தான் நமக்கு தருவாங்க. ஆர்ட் ஒர்க் கொடுப்பாங்க. சரி, எனக்கு இந்த மாதிரி நிறைய லேடிஸுக்கு மென்ஸுக்கு இந்த மாதிரி ஃபீட்பேக் ஆர்ட் ஒர்க் கொடுத்துட்டு இதை டெவலப்மெண்ட் சாம்பிளாக எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கிளைண்ட் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சீனியர் கேட்டகரியில் இருக்கிற மெர்ச்சன்டைசர் அசிஸ்டன்ட் மெர்ச்சன்டைசர்கிட்ட கொடுப்பாங்க. அப்போது அசிஸ்டன்ட் மெர்ச்சன்டைசர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எல்லாருமே உட்கார வச்சு ஒரு ஸ்டடி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி சாம்பிள் ரெடி பண்ணுங்க, இங்கே ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இங்கே லேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும், நம்ம ஒரு டைம் ஃபீல்டு ஒர்க் யார் பண்ணுறோமோ அவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த டெக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணினதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு நோட் எடுத்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், இதில் கரெக்டான மெஷர்மெண்ட் சீட்டு இருக்கா, என்ன மாதிரியான ஃபேப்ரிக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்எம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாயிண்டாக நோட் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை. இப்போ காலையில் கொடுக்குறாங்கன்னா மதியானம் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க, கொஞ்சம் கேப் விடுங்க, லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 3 மணிக்கு ஒருக்கா ரீட் பண்ணுங்க. ஒரு கிளாரிட்டி வந்துடும். கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோட நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் திங் மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, பேட்டர்ன் போட சொல்லி கொடுத்துருவோம். அப்போ பேட்டர்ன் போட சொல்லி கொடுக்கறது, இதில் பிரிண்டிங் இருக்குன்னா பிரிண்டிங் ஆர்ட் ஒர்க் டெவலப் பண்ண சொல்லி கொடுக்கறது, எம்ப்ராய்டரி இருக்கா, அப்போ இதுக்கு வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல் ஏதாச்சும் வாங்கணுமா அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம வந்துடுவோம். பேட்டர்ன் போடுற இடத்துல போய் பார்க்குறோம். இப்போ நிறைய விஷயம் நம்ம தப்பு பண்ணுறது எங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்களே, நிறைய ஸ்டாஃப் ஆகட்டும் நம்மளாகட்டும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பேட்டர்ன் சென்டரில் போயிட்டு பேட்டர்ன் போட சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு பேட்டர்ன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அடுத்த நாள் போய் பேட்டர்ன் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை கட்டி இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம்னா இதில் என்னென்ன கரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. சாம்பிளை பொறுத்த வரைக்கும், டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆர்ட் ஒர்க்கை வாங்குகிறோம், எவ்வளோ சீக்கிரம் நம்ம டெவலப் பண்ணி பீஸ் கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான், நம்மளோட சர்வீஸை பொறுத்து தான் நமக்கு ஆர்டர் வரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பேட்டர்ன் இருக்கா, இந்த பேட்டர்னை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, அப்போது இந்த பேட்டர்னை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பீஸில் இது இந்த மாதிரியான ஒரு கூடு ஷர்ட். ஓகே, இந்த கூடு ஷர்ட்டில் இந்த ஜிப்பு மெஷர்மெண்ட் போட்டிருக்காங்களா, இந்த காலர் போட்டிருக்காங்களா, இந்த கஃப்புக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த கஃப்புக்கு அட்டை இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு டைமும் நாம் எடுத்து, இது கை கப்பு, இது பாட்டமோட ஹெம் கப்பு, இது ரவுண்டு பேட்டர்னுக்கு அந்த கீழே பாட்டமில் வைக்கக்கூடிய அட்டை, அப்படி 1 by 1 எல்லா பேர் பார்ட்ஸும் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் பேட்டர்ன் சென்டர்லேயே டிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிட்டு வரணும். இன்கேஸ் நம்ம ஒரு போலோ டிஷர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த போலோ ஷர்ட்டில் என்ன மாதிரியான பட்டி வச்சுருக்காங்க, குர்தா பட்டி வச்சுருக்காங்க, நார்மல் பட்டி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பேட்டர்ன் சென்டரில் என்ன பண்ணுவாங்க, பேட்டர்ன் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டி போடாமல் நம்மக்கிட்ட பேட்டர்ன் கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கிட்டு பேட்டர்ன் வெட்டும் பொழுது, அர்ஜென்ட்டாக நம்ம பேட்டர்ன் வெட்டும் போது கட்டிங் மாஸ்டர் சொல்லுவாங்க, பட்டி அட்டை இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம போய் என்ன பண்ண முடியாது, வாங்கிட்டு வர முடியாது. நிறைய பேர் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயம் இந்த ஃபோனு. எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டு, மாஸ்டர் பேட்டர்ன் போட்டாச்சா, ஓகேங்க சார் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஃபோனை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம பேட்டர்ன் மாஸ்டர்கிட்ட நின்றுட்டு
பேக்கெட்டை நம்ம மறந்துடுவோம், பட்டி மறந்துடுவோம், சின்ன சின்ன பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேட்டர்னில் மறந்துடுவோம். அதை நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது, அந்த பேட்டர்னில் என்ன ஸ்டைல் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணணும், என்ன சைஸுங்கிறத நோட் பண்ணணும், எந்த டேட்டில் இந்த அட்டை வாங்கியிருக்கோங்கிறத நோட் பண்ணணும். இது எல்லாம் பக்கத்துல இருந்து நம்ம மாஸ்டர்கிட்ட சொல்லி வாங்கணும். ஸோ பேட்டர்னில் இத்தனை விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அப்படின்னா நம்ம ஃபோனை நோண்டுறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். அந்த ஃபீல்டு ஒர்க்கில் போகும்போது என்ன ஒர்க்கை பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம இன்ச் பை இன்ச் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கெட் அட்டைங்கிறது சின்ன சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேட்டர்ன் மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் நம்மளுடைய பேக்கெட்டோட அளவு என்ன, 5க்கு 5 7க்கு 5 அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டோன்னா, சப்போஸ் பேட்டர்ன் நாங்கள் இல்லைன்னா கூட நம்ம இங்கே வெட்டி கொடுத்துடலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரிண்டிங் ஸ்ட்ரைக் ஆஃப், இப்போ இதில் ஒரு பிரிண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த பிரிண்டிங் வந்து நான் அடிச்சுட்டு வரோம். இது வந்து நம்ம ஒரு கிளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ கிளைண்ட் கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த டிசைன் வந்து நல்லா இருக்கா, இந்த டிசைன் வந்து இந்த ஃபேப்ரிக்கு இந்த கலர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கேட்குறாங்கன்னா, நம்ம பிரிண்டிங் ஸ்ட்ரைக் ஆஃப் அடிக்க போகிறோம். இப்போ வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பிரிண்டிங் நம்மக்கிட்ட வந்துருச்சு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப், நம்ம டிஜிட்டலில் நம்ம ஸ்டிக்கர் எடுக்கிறோம். அப்போ ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு இவ்வளோ மீட்டருக்கு இவ்வளோ சார்ஜ் நம்ம சாம்பிள் டெவலப்மெண்ட் கொடுக்குறோம். எப்பயுமே பல்க் வரும்போது நமக்கு காஸ்ட் கம்மியாகும். சாம்பிள் பண்ணுறோம், ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறோன்னா பிரிண்டிங் காஸ்ட்டு கொஞ்சம் எச்சு பண்ணுவாங்க. ஏன்னா நமக்காக ஸ்பெஷலாக ஒரு 3 பீஸ் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். பையருக்கு 2 கொடுத்துருவோம், நம்ம கவுண்டர் கொண்டு வைப்போம். அப்போ 3 ஸ்டிக்கர் ரெடி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம வாங்குகிறோம். வாங்கி இந்த பிரிண்டிங் ஸ்ட்ரைக் ஆஃப் அடிக்கும் போது ஃபேஸு ஃப்ரண்ட் ஃபேஸில் அடிக்கிறோமா, பேக் ஃபேஸில் அடிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அங்கேயும் போய் ஃபோன் நோண்டக்கூடாது. இப்போ நம்ம பிரிண்டிங் ஸ்ட்ரைக் ஆஃப் அடிக்க போகும்போது ஃபியூசிங் அடிக்கிறாங்க அப்படின்னா, ஃபியூசிங் அடிக்கிற பசங்களை பக்கத்தில் இருந்து பார்த்து ஃபியூசிங் அடிக்கணும். ஏன்னா நான் 2 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு சாம்பிள் பண்ணும்போது ரெகுலராக ஃபியூசிங் அடிக்கிறாங்க, தம்பி அடிச்சிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அவங்க பண்ணின தப்பு என்னென்னா, ஃப்ரண்ட்டில் அடிக்கிறதுக்கு பதிலாக அதுமீன் இந்த இதான் ஃப்ரண்ட் ஃபேஸில் அடிக்கிறதுக்கு பதிலாக பேக் ஃபேஸில் அடிச்சிட்டாங்க. ஏன்னா பசங்களுக்கு அந்த அளவுக்கு உண்டான நாலேஜ் கிடையாது. பட் அதை ஃபாலோ பண்ணுற நமக்கு இருக்கணும். ஸோ நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் பக்கத்திலே இருந்து அடித்து வாங்குறது பெஸ்ட்டு. இன்கேஸ் அவங்க கரெக்டான ஆளாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம பக்கத்துல இருந்து, தம்பி இதுதான் மேலே இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, இந்த ஸ்டிக்கர்லேருந்து தான் அடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வரணும். இன்னொன்று வந்து இது வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட இந்த டிஷர்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், டெவலப்மெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவங்க என்னவா கேட்டிருக்காங்கன்னா, போலோ டிஷர்ட்டாக எனக்கு கொஞ்சம் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட அடிக்கும் போது என்ன பண்ணியிருக்கோன்னா, சப்ளிமேஷன் பிரிண்ட் அடிச்சிருக்கோம். இந்த சப்ளிமேஷன் பிரிண்டிங் அடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சென்டர் ஜக்காலிருந்து 5.5 இன்ச்சு, இந்த 5.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு தள்ளி இந்த பேனியன் ஸ்டிக்கர் வரணும் அப்படின்னு நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்டை கொடுத்து நம்ம வாங்கணும். கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நம்ம டிலே பண்ணுறோம் அப்படின்னா 1 வாரம் நம்மளுடைய கூட்ஸுக்கு டிலே ஆகும் அப்படிங்கிறத தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. யார் எந்த ஒர்க் பண்ணினாலும் ஃபீல்டு ஒர்க் பண்ணும் பொழுது ஃபோனை நோண்டக்கூடாது. எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, பிரிண்டிங் போகிறீங்களா, பிரிண்டிங்கை பாருங்கள். இந்த பிரிண்டிங் பார்க்குறோமா, பிரிண்டிங்கில் என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி குவாலிட்டி ஸ்டிக்கர் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேளுங்க. இன்னொன்று, இதை நம்ம ஃபியூசிங் அடிக்கும் போது எவ்வளோ டெம்பரேச்சரில் இந்த ஃபேப்ரிக்கில் அடிக்கிறாங்க, அப்போ இந்த ஃபேப்ரிக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்ச் பை ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நோட் பண்ணும்போது, இது பல்கில் அடிக்கும் போது இது எல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். பல்கில் இப்போ ஸ்டிக்கர் அடித்து வாங்கிடுறோம், ஃபியூசிங் அடிக்கும் போது எவ்வளோ டெம்பரேச்சரில் நம்ம அடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லணும். யார் சாம்பிள் டெவலப்மெண்ட் பண்ணுறோமோ அவங்க தான் ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் ப்ரொடக்ஷன் டீமுக்கு. சார், நான் வந்து இந்த பிரிண்ட் வந்து இந்த இடத்துல அடிச்சிருக்கேன், இந்த டிகிரியில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபியூசிங்கில் வந்து இந்த டிகிரி வச்சுக்கோங்க, கலர் ஃபாஸ்ட்னஸ் வராது, ரப்பிங் வராது, நல்லா இழுத்தாலும் உடையாது அப்படிங்கிற எல்லா டெஸ்ட்டுமே நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எனக்கு தெரியும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, ஸோ என்னால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போதும் தயவு செய்து நோட் பண்ணுங்க. இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா, இந்த ஃபேப்ரிக் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் வந்து 100% வந்து பாலிஸ்டர் ஃபேப்ரிக் இல்லைங்களா, ஸ்பான்டெக்ஸ் பாலிஸ்டர். இப்போ இது வந்து நம்ம ரெகுலராக மிஷினில் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ஊசி இறங்காது. அப்போ நம்ம காலையில் சாம்பிள் கொடுத்துட்டு 5 மணிக்கு சாம்பிள் தைச்சிக்கலாம் வாங்கன்னு சொல்லுவாங்க. 5 மணிக்கு டீ டைம்லாம் போயிட்டு வந்து 6 மணிக்கு உட்காரும்போது ஊசி இறங்காது. அப்போ ஏன் இறங்காதுன்னா, காட்டன் தைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பாலிஸ்டர் வந்து ஊசி இறங்காது.
அப்படி இறங்காமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், மெக்கானிக்கை கூப்பிட்டு ரெடி பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சாம்பிளை நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ சாம்பிள் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை விஷயம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன் டைம் டெலிவரி நம்ம கொடுக்க முடியும், சர்வீஸ் கரெக்டாக கொடுக்க முடியும். சாம்பிள்ஸ் ஆன் டைம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஆர்டர் வரும். அந்த ஆர்டர்லையும் கரெக்டான சர்வீஸ் பண்ணினா மட்டும்தான் நம்ம சக்சீட் பண்ண முடியும். இப்போ இருக்கிறது எல்லாமே காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்கிறதுனால சர்வீஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கில்லோட ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் நோட் பண்ணணும், வாட்ச் பண்ணணும், லிசன் பண்ணணுங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.